வாழ்ந்தவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாம் முக்கியமாக முதல் வாசகம் புதுநன்மை வாங்கக்கூடிய நமது இளம் சிறுவன் அழகாக படித்தான். அதனுடைய பொது கருத்து என்னவென்றால் சாக்ரிஃபைஸ், தியாகம். That is what you have just read. Animal sacrifice. Moses sacrificed an animal and then sprinkled the blood around the altar. Sacrifice. Somebody has to sacrifice in order to ensure the future's survival. Somebody has to sacrifice. There is no point. You must have seen the owl's eyes. Two galaxies, இரண்டு அண்டங்கள் ஒன்றை ஒன்றை சாப்பிடக்கூடிய ஒரு படத்தை போன மாதம் நமது இன்டர்நெட்டில் ஒளிபரப்பினார்கள். இரண்டு அண்டங்கள், நமது பால்வெளி அண்டம், நமது அருகாமையில் இருப்பது ஆண்ட்ரோமெடா அண்டம். நான் பேசிக்கொண்டிருப்பது 150 லைட் இயர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு அண்டங்கள் ஆந்தையின் கண் போல் இருக்கின்றன. ஆகவே அதனுடைய தலைப்பு ஆந்தையின் கண்கள். ஸோ இரண்டும் ஒன்றை ஒன்று நோக்கி வந்து இரண்டும் ஒன்றாக சங்கமித்து, ஒன்று மற்றொன்றை சாப்பிட்டு விடும், மற்றொன்றை சாப்பிட்டு விடும். வெகு தொலைவான காலத்திலே நமது அண்டமும் அந்த கதிதான். ஆண்ட்ரோமெடா மிகப்பெரிய அண்டம், அது நமது அருகாமையில் வந்து நமது அண்டத்தை சாப்பிட்டுவிடும். நாம் எல்லோரும் ஒரு அண்டமாக மாறிவிடும். சாக்ரிஃபைஸ் தியாகத்தில் தான் ஒரு புதுமையை நாம் பார்க்கலாம். இன்றைய தினம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸ், அணுக்களுமே அப்படி நட்சத்திரங்கள் இறந்ததால் தான் இந்த அணுக்கள் நமக்கு கிடைத்தன. எல்லாமே ஆட்டம்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடியது எல்லாமே கடந்த காலத்தில் இறந்த சூரியன்களுடைய எலமெண்ட்ஸ், அவங்களுடைய மூலப்பொருட்கள் எல்லாமே. உலகமெல்லாம் அந்த மூலப்பொருட்கள். தியாகம், அந்த சூரியன் தியாகம் செய்ததால் நாம் பிறந்திருக்கிறோம். இங்கு இருக்கின்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பிறந்திருக்கின்றன.